தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் மோடி தரை வழியாக நேரில் பார்வையிட்டு வருகிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்வையிட்டு வருகிறார். மீட்பு குழுவினர் மற்றும் அதிகாரிகளிடம் மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார். அதன் காட்சியினை பார்த்து வருகிறோம். இன்று காலை வயநாட்டிற்கு சென்றடைந்த பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலமாக வயநாட்டில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது சூரல்மலையில் தரை வழியாக சென்று நிலச்சரிவால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். அவரிடம் அதிகாரிகள் அது குறித்து விளக்கி வரும் காட்சியினை தற்போது நேரலையில் நாம் பார்த்து வருகிறோம். மீட்பு குழுவினர் மற்றும் இராணுவ அதிகாரியிடம் மீட்பு பணிகள் குறித்தும் பிரதமர் மோடி கேட்டறிந்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைகிறார். யோகேஸ்வரன், இது குறித்தான விரிவான விவரம். ஜூலை 30 கேரள மாநிலம் வயநாட்டுல முண்டகை பகுதிகளில் நள்ளிரவுல 1 மணிக்கு முதல்ல நிலச்சரிவு ஏற்பட்டது. இரண்டாவது அதிகாலை 4 மணிக்கு ஏற்பட்ட நிலச்சரிவு பகுதி தான் சூரல்மலை. இப்ப சூரல்மலை பகுதிகளில் தான் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தரைவழி பார்வையிட்ட கூடிய இந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கோம். சற்று நேரங்களுக்கு முன்பாக ஹெலிகாப்டர் வாயிலாக வான்வெளியில கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வான்வெளியிலிருந்து ஆய்வு பயணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில ஹெலிகாப்டர் மீண்டும் தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி சூரல்மலை பகுதி சென்றடைந்தார். சூரல்மலை பகுதிகளில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வருகிறார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் தற்போது கேரள மாநிலம் வயநாடு மாவட்ட ஆட்சியரை பொறுத்தவரையிலுமே அந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் குறித்து பிரதமரிடம் விளக்கக்கூடிய காட்சிகளும் NDRF குழுவினருடைய அதிகாரிகள் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடியோடு மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி, அதே போல கேரள மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், கேரள மாநிலத்துடைய ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் உள்ளிட்டோர் எல்லாம் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதல்ல இந்த சூரல்மலை, முண்டகை உள்ளிட்ட பகுதிகளில் எத்தனை கிலோமீட்டர் பகுதிகளுக்கு இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது, நிலச்சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்தெல்லாம் ஹெலிகாப்டர்ல இருந்து நேரடியாக பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தரை வழியாக சூரல்மலை பகுதியை அடைந்து சூரல்மலை பகுதிகளில் அந்த மீட்பு பணிகள் எப்படி எல்லாம் நடைபெற்றது, ராட்சச பாறைகள் காட்டாற்று வெள்ளத்தில் அடுத்து வரப்பட்டது, பாறைகள் மற்றும் வெள்ளத்தோடு சேர்த்து மண் சரிவு பெரும் நிலச்சரிவாக ஏற்பட்டது, இப்படியான விஷயங்கள் குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைக்கப்பட்டது. அப்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு குறிப்பிட்ட ஆய்வு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய, பார்வையிடுதலை மேற்கொள்ளக்கூடிய சூரல்மலை பகுதிகளில் முன்பு இருந்த புகைப்படங்கள் மற்றும் தற்போதைய நிலைமை, இந்த இரண்டையுமே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் விளக்கம் அளித்தார்கள். அதனை நம்ம நேரலை காட்சிகள்ல பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகளை மேற்கொண்ட போது எவ்வளவு அசாத்தியமான ஒரு சூழல்களை எல்லாம் எதிர்கொண்ட, மிக முக்கியமாக கடுமையான சவால்களுக்கு மத்தியிலும் இந்த சூரல்மலை பகுதிகளில் அதிக அளவிலான பாதிப்புகள் இருந்தது. அதனெல்லாம் மீட்பு பணிகள் மிக துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியும் அங்கிருக்கக்கூடிய கட்டிடங்கள், இந்த பகுதியில் எவ்வளவு பாதிப்புகள் இருந்தது, இந்த பகுதிகளில் மீண்டும் மறுசீரமைப்பு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு இன்னும் எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படுகிறது, இப்படியான விஷயங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி NDRF மற்றும் வயநாடு மாவட்ட ஆட்சியர் இருவரிடமே கேட்டறிந்தார். அவர்கள் தரப்பிலிருந்து தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பெரும் பாறைகளை இங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவல்களையும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மீட்பு பணிகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில மறுசீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு மேலாவது ஆகும் என்று அரசு தரப்புல கணக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சூரல்மலை பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அந்த இடங்களை பார்வையிட்டிருக்கக்கூடிய நிலையில முண்டகை பகுதியிலும் அடுத்து தொடர்ந்து பார்வையிட இருக்கிறார். முண்டகை பகுதிக்கு சற்று முன்னரே அந்த பார்வையிடுவதற்கான திட்டமிடுதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வயநாடு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்திக்க இருக்கிறார். அத்தோடு ஜூலை 30 இந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட போது மீட்பு பணிகளில் உதவி புரிந்த உள்ளூர் மக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருக்கிறார் என்பது நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.